நானும் ஜெயலலிதாவும் பர்தா வாங்கி வச்சுக்கிட்டோம். பர்தா வாங்கி வச்சுட்டு தலை ஃபுல்லா பர்தா போட்டுக்கிட்டோம் நாங்க 2 பேரும். அப்போ புகாரி ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல், மவுண்ட் ரோட்ல. அங்க கார்லயே கொண்டு வந்து குல்ஃபி கொடுப்பாங்க. கார்லயே உட்காந்து போறோம், உள்ள போக வேண்டாம். ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தான். குல்ஃபி ஒரு 4-5 ஒன்னா சாப்பிடுவாங்க. நானும் அம்மும் ஜெயலலிதாவும் ஒன்னா தான் வந்து ஒரே டைம்ல தான் வீடு கட்டினோம். அவங்க வேத நிலையம் கட்டினாங்க, நான் வந்து இந்த வீடு கட்டினேன். நான் வீடு கட்டும் போது எனக்கு லிஃப்ட் வேணும் வீட்டுல. 3rd floor தான் என்னுடைய பெட்ரூம். எனக்கு லிஃப்ட் வேணும், எனக்கு வாட்டர் ஃபால்ஸ் வேணும், இதெல்லாம் பார்த்தேன். ஜெயலலிதா வந்து பெரிய ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய லைப்ரரி. ஷி யூஸ் டு ரீட் a lot. அந்த டைம்ல நிறைய படிப்பாங்க. படிச்சுட்டு அதுவும் சும்மா இந்த காதல் கதையை, நானெல்லாம் சும்மா காதல் கதைகள் அது இது எல்லாம் வாசிப்போம். அதெல்லாம் லெனினை பற்றியும் அவங்கள பற்றியும் இவங்கள பற்றியும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை பற்றி தான் படிப்பாங்க. நான் கேட்பேன், போர் அடிக்கல இந்த மாதிரி கதையெல்லாம் வாசிக்கிறியான்னு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் நான் ஊட்டிக்கு போயிட்டேன். நான் ஊட்டிக்கு போன பிறகு அவங்க வந்தாங்க. அப்போ அவங்க சிஎம் ஆயிட்டாங்க, அரசியல்லாம் வந்து சிஎம் ஆயிட்டாங்க. அப்போ நான் அங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. அப்போ அவங்க ஆளை விட்டு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் போனேன். அவங்க வந்து கவர்னர் மாளிகையில் தங்கியிருந்தாங்க. அங்கே போனால் அவங்க ஒரு இரும்பு ஊஞ்சல் அப்படி உட்காந்துருந்தாங்க. அவங்கள பின்னாடி 4 பேர் AK-45 அந்த கண்ணெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. அவங்க நிறைய அந்த எம்எல்ஏங்க அவங்க இவங்க பல இடத்துலேருந்து ஆளுங்க வந்து கிட்ட வந்து டமான்னு காலில் விழுவாங்க. அப்போ என்ன ஷீலா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா நீ கேட்கறதுக்குள்ள அம்மா எங்கள் பிரச்சனை இப்படி இப்படி அவங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் 2 மணி நேரம் உட்காந்து 4 வார்த்தை கூட பேச முடியல. நான் சொன்னேன், அம்மோ ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சொன்னேன். அன்னைக்கு தான் லாஸ்ட்டாக பார்த்தது. அன்னைக்கு நான் வந்து எந்த வருஷம் இருக்குமோ, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடி இருந்த கதை இதெல்லாம். அப்புறம் நான் ஊட்டியில் இருந்தெல்லாம் வந்துட்டேன் நான். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த இப்போ இந்த ஹேங் அவுட் பண்ணுற, அதான் பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கீங்கல்ல, போய் சாப்பிட்ற இடம் அந்த மாதிரி விரும்பி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தான். குல்ஃபி ஒரு 4-5 ஒன்னா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். நானும் ஜெயலலிதாவும் பர்தா வாங்கி வச்சுக்கிட்டோம். பர்தா வாங்கி வச்சுட்டு தலை ஃபுல்லா பர்தா போட்டுக்கிட்டோம் நாங்க 2 பேரும். அப்போ புகாரி ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல், மவுண்ட் ரோட்ல. அங்க கார்லயே கொண்டு வந்து குல்ஃபி கொடுப்பாங்க. கார்லயே உட்காந்து போறோம், உள்ள போக வேண்டாம். ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தான். குல்ஃபி ஒரு 4-5 ஒன்னா சாப்பிடுவாங்க. நானும் அம்மும் ஜெயலலிதாவும் ஒன்னா தான் வந்து ஒரே டைம்ல தான் வீடு கட்டினோம். அவங்க வேத நிலையம் கட்டினாங்க, நான் வந்து இந்த வீடு கட்டினேன். நான் வீடு கட்டும் போது எனக்கு லிஃப்ட் வேணும் வீட்டுல. 3rd floor தான் என்னுடைய பெட்ரூம். எனக்கு லிஃப்ட் வேணும், எனக்கு வாட்டர் ஃபால்ஸ் வேணும், இதெல்லாம் பார்த்தேன். ஜெயலலிதா வந்து பெரிய ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய லைப்ரரி. ஷி யூஸ் டு ரீட் a lot. அந்த டைம்ல நிறைய படிப்பாங்க.